இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, கையாளாகாத திமுக ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஆட்சி. இதெல்லாம் ஒரு ஆட்சி. இதற்கு ஒரு முதலமைச்சரா? சிந்தித்து பாருங்கள். ஒரு முதலமைச்சருடைய முதன்மை கடமை என்ன? தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய முதன்மை கடமை. அதனால உங்க வீட்டு, உங்க மாநிலத்தில், உங்க ஊருடைய பெண்களை பாதுகாக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எதுக்கு பதவி, பொறுப்பு, ஆட்சி? போங்க. என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? துப்பு இல்லையா உங்களுக்கு ஆட்சி நடத்துறது? இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியலன்னா உனக்கு எதுக்கு ஆட்சி? பெண்களுக்கு பாதுகாப்பு முடியலன்னா எதுக்கு ஆட்சி? இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். உங்களை காப்பாற்றுவது, உங்கள் பெண் பிள்ளைகளை, மகளிர், பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவது. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தலாம்பிட்டமின், வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் தெரு தெருவா, வீதி வீதியா, நகரத்தில் மட்டுமில்ல குக்கிராமங்களிலே விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக கட்சிக்காரர்கள். அதை பத்தி தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அவர்களே, நீங்க எல்லாம் எதுக்கியா முதலமைச்சரா இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதினா என்னையா? அது அர்த்தம் சொல்லுங்க. அவர் சொல்ற ஸ்டாலின், நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர், அண்ணாவுடைய பேர், கலைஞருடைய மகன். சரி, அதனால என்ன? நீங்க என்ன செஞ்சீங்க? 5 ஆண்டுகாலம் நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? சமூக நீதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? சமூக நீதினா என்னையா? அடித்தளத்தில் உள்ள மக்கள், பட்டியலின மக்கள், வண்டியர் மக்கள், யாதவர் மக்கள், விவசாய மக்கள், பாட்டாளி மக்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அத்துணை மக்களும் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி, சுகாதாரம், பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும். அதான் சமூக நீதி. என்னையா பண்ணீங்க நீங்க 5 ஆண்டு காலத்துல? திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார். அவர் அந்த கூட்டணியில் கூணி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரை ஒதுக்கிட்டார், ஓரம் கட்டிட்டார். வாய் பேச முடியல, வாயை திறக்க முடியல. வேங்கவையெல்லாம் வாயை திறக்க முடியல. நாங்குநேரினா வாயை திறக்க முடியல. மதுராந்தகனா வாயை திறக்க முடியல. திமுகவில் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, திமுகவில் பட்டியலின மக்கள் திமுகவில் ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. வன்னியர் மக்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவர்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இப்படி மக்களை ஓட்டு வங்கி, ஓட்டு மட்டும்தான் போடணும். அவங்க முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, குடிக்கணும், கஞ்சா அடிக்கணும், இப்படித்தான் மக்கள் இருக்கணும். முன்னேறக்கூடாது.